அஸ்திபாரக்கல் உண்மை சம்பவம். கிபி 1700 முதல் 1800 வரையிலான காலகட்டங்களில் இந்தியாவை யுத்த மேகம் சூழ்ந்திருந்தது. ஆம், முகலாயர்களும் நவாபுகளும் ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களும் இன்னும் பல குறுநில மன்னர்களும் ஏதாவது ஒரு வகையில் போராட்டத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டிருந்தனர். அந்த இருண்ட காலகட்டத்தில் இந்தியாவின் ஒரு மூலையில் அகன்ற காவிரி கொண்ட அந்த தஞ்சை தரணியில் தென்றல் வீசியது. ஆம், நெல்லை திருமண்டலத்து அகல் விளக்கு தஞ்சையில் உதித்தது. அதுவும் ஒரு அந்தணர் குடும்பத்தில். Glorinda, 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 Glorinda. தங்கத்தாயவள், சிங்கத்தாயவள், அன்புத்தாயவள், பண்புத்தாயவள், பாசத்தாயவள், நேசத்தாயவள், நெல்லை தீரு மண்டலம் கண்ட நம் அம்மாதான் Glorinda, 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 Glorinda. பிறக்கும் போதே மரித்து விட்டாள் அவள், பறக்கும் வல்லூருக்கு பலியானாள். பிறக்கும் போதே மரித்து விட்டாள் அவள், பறக்கும் வல்லூருக்கு பலியானாள். உறக்கம் என்னவென்று தெரியாமல் அவள் மறக்கப்பட்டவளாய் மரித்து விட்டாள். உறக்கம் என்னவென்று தெரியாமல் அவள் மறக்கப்பட்டவளாய் மரித்து விட்டாள். Glorinda, 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 Glorinda. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை வாழும் முன்னே தொலைத்து விட்டாள். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை வாழும் முன்னே தொலைத்து விட்டாள். நேசக்கரத்தினில் புதைந்து விட்டாள் அவள், பாச கயிற்றினை அறுத்து விட்டாள். நேசக்கரத்தினில் புதைந்து விட்டாள் அவள், பாச கயிற்றினை அறுத்து விட்டாள். Glorinda, 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 Glorinda. ஏழை மக்களுக்கு விளக்கானாள் அவள், பாலை மக்களுக்கு உணவானாள். ஏழை மக்களுக்கு விளக்கானாள் அவள், பாலை மக்களுக்கு உணவானாள். மரிக்கும் குழந்தை மார்போடு அணைத்து விதவைகள் வாழ்வினில் வித்தாக மாறினாள். மரிக்கும் குழந்தையை மார்போடு அணைத்து விதவைகள் வாழ்வினில் வித்தாக மாறினாள். Glorinda, 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 Glorinda. தங்கத்தாயவள், சிங்கத்தாயவள், அன்புத்தாயவள், பண்புத்தாயவள், பாசத்தாயவள், நேசத்தாயவள், நெல்லை தீரு மண்டலம் கண்ட நம் அம்மாதான் Glorinda, 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 Glorinda.
कमलायतलोचनलोकपते विजयी भव वेङ्कटशैलपते कमलाकुचूचुककुङ्कुमतो नियतारुणितातुलनीलतनो कमलायतलोचनलोकपते विजयी भव वेङ्कटशैलपते முத்தாம்பாள், என்ன மாமா? நான் அரசவைக்கு போயிட்டு வரேம்மா. சரி மாமா, போயிட்டு வாங்கோ. குஜலாம்பாள், முத்தம்மாளுக்குரிய எல்லா மருந்துகளையும் ஒழுங்கா கொடுத்துருமா. சரியா. ஐயாவுக்கு தான் அம்மா மேல எவ்வளவு பிரியம். நோக்கு தெரியாதடி குஜலாம்பாள். அவளுக்கு என் மேல பிரியமோ இல்லையோ, என் குழந்தை மேலதான் ரொம்ப பிரியம். என்னம்மா பெருமூச்சு விடுறீங்க? என்ன செய்ய, என் ஆத்துக்காரர் பக்கத்துல இருந்தா எவ்வளவு ஆறுதலா இருக்கும். உங்க ஆசை நியாயமானதுதாம்மா. ஆனா இந்த 2 உயிரை காக்குறத விட இந்த நாட்டையே காக்குறது அவருடைய பொறுப்புல. போர் தளபதினா சும்மாவா? ஒரு தளபதியின் ஆத்துக்காரிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தாமா. ஆனா இந்த பிரசவ காலத்துல அவ கிளாவிருந்தாபுரத்துல யுத்தத்துல ஈடுபட்டிருப்பதுதான் ரொம்ப வேதனையா இருக்குமா. முராரி ராவ் ஐயா போய் சண்டை போட்ட எந்த யுத்தத்திலயாவது தோத்துருக்காங்களா? அப்புறம் ஏமா கவலைப்படுறீங்க? இப்ப அவ எங்க இருக்காளோ? ராஜாதி ராஜன் ராஜ மார்த்தாண்டன் மராட்டிய சக்கரவர்த்தி துளசாஜி மன்னன் வருகிறார். பராக் பராக் பராக். அமருங்கள் எல்லோரும். எல்லோரும் நலமாயிருப்பதனால் ஈசனை போற்றுகிறேன். எங்கே நமது புரோகித குரு? எத்தனை பேர் இருந்தாலும் அரசருக்கு புரோகித குருவை காணாவிட்டால் அரங்கமே நிறையாதிருப்பது போல தோற்றமளிக்கும் போல. அப்படி அல்ல பரந்தாமா. நமது அரசவையிலே வயதில் மூத்த அவரை பார்ப்பது என் தந்தையை பார்ப்பது போலவே இருக்கும். அது மட்டுமல்ல அரசே, புரோகித குருவின் மகன் முராரி ராவ் நமது படைத்தளபதியாக கிடைத்ததில் நிச்சயமாக நாம் பெருமை பாராட்டியே ஆக வேண்டும். மன்னர் உருமானே, காலதாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும். என்ன குருஜி, தாங்கள் காரணமில்லாமல் காலதாமதமாக மாட்டீர்கள். பரவாயில்லை, அமருங்கள். நன்றி மன்னா. உங்கள் யாவருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். என்னமன்னா ஆவலை தூண்டுகிறீர்கள்? தற்போதைய செய்திப்படி நமது படை வீரர்கள் எதிரிகளை புறமுதுகிட்டோட செய்துள்ளனராம். அதுவும் கிளாரிந்தபுரத்தில் கிடைத்த வெற்றி பிரமிக்கத்தக்க வெற்றி. நமது குருஜியின் மகன் முராரி ராவின் சாமர்த்தியம் மிகவும் பாராட்டக்கூடியது. அரசர் காட்டும் ஆர்வத்தை பார்த்தால் குருஜியின் மகன் முராரி ராவின் குழந்தைக்கு கிளாவிருந்தாபுர வெற்றியின் நினைவாக கிளாவிருந்தாபா என்று பெயர் வைத்து விடலாம் போலிருக்கிறது. மன்னா, உங்கள் வாக்கு பொன்னாகட்டும். என் மருமகள் அழகான பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாளாம். மன்னா, சென்று வர உத்தரவு தாருங்கள். சென்று வாருங்கள் குருஜி. அவையோர்களே, இன்று இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஒருபுறம் நமக்கு மாபெரும் வெற்றி, இன்னொரு புறம் நமது குருஜிக்கு ஒரு பேத்தி பிறந்து விட்டது. மன்னா, இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இன்றைக்கு மக்களின் குறை தீர்க்கும் நாள். அநேக மக்கள் குறைகளோடு வெளியில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஓ, அதற்கென்று நேரம் போதாதே. மன்னரே, அப்படியானால் பகலின் நேரத்தை ஒரு 2 மணி நேரம் கூட்டுவதற்கு நாம் ஏதாவது ஏற்பாடு செய்வோமா? அமைச்சரே, நான் என்ன சொல்லுகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? காலையில உப்பு போடாமல் சாப்பிட்டு வந்தீர்களோ? எனக்கு இது வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அப்படி என்றால் ஒவ்வொருத்தருக்கும் 30 வினாடிகள் தான் கொடுக்க முடியும்.
அவர்கள் வந்து அவர்கள் குறைகள் சொல்லிவிட்டு போகட்டும். காவலாளிகளே, ஒவ்வொரு நபரை அழைத்து வாருங்கள். மன்னா, தங்களை பற்றி சொன்னால் அரண்மனையில் வாழும் மக்களின் அரணை, கொடையின் கீழ் இருக்கும் கொடை வல்லலை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சிங்கமே, எதிரிகளை விரட்டிடும் வீர வாளே, குணத்தில் கரும்பே, சுறுசுறுப்பில் எறும்பே, கொண்டவர் வாழ்த்தும் குமரனே, நீர் வாழ்க, உமது கோத்திரம் வாழ்க, வாழ்க வாழ்க. சொல்லம்மா, உன் பிரச்சனைகளை சொல். என்னத்தையும் மன்னா சொல்ல, நேரம் முடிந்து விட்டது மன்னா. அமைச்சரே, சொல்லட்டும். மன்னரே, பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்றுதான் சொல்வார்கள். மன்னரும் இறங்கி விட்டீர்களோ? உன் நேரம் முடிந்து விட்டதம்மா, நீ போகலாம். பெண்ணே, கொஞ்சம் நில்லம்மா. அரசர் வாழ வேண்டும், நாங்களெல்லாம். போமா. வாப்பா. மன்னா மன்னா மன்னா. அமைச்சரே, என்ன இது? காவலாளிகளே, இவனை தூக்கி விடுங்கள். என் பிரச்சனை என்னன்னா? போதும்பா, நிறுத்து. உனது நேரம் அப்பதே முடிந்து விட்டது, நீ போகலாம். நான் வெகு தூரத்துல இருந்து வாரேன். அதனால்தான் வெகு நேரம் விழுந்து கிடந்தாயோ? போப்பா, போ. நான் மன்னர்கிட்ட பேச. காவலாளிகளே, இவனை வெளியே இழுத்துச் செல்லுங்கள். நான் மன்னர்கிட்ட பேசணும். நான் மன்னனிட பேசணும். நான் மன்னனிட பேசணும். நான் மன்னனிட பேசணும். அடுத்த நபரை உள்ளே விடு. வாப்பா. அண்ணா, வணக்கம் அண்ணா. வாழ வழி தெரியாமல் விழிக்கிறேன். தங்க இடமில்லாமல் தவிக்கிறேன். விரட்டி அடிக்கப்பட்ட அடிமை போல் கிடக்கிறேன் மன்னா, கிடக்கிறேன். உன்னை விரட்டிய அந்த நயவஞ்சகன் யாரவன்? தைரியமாய் சொல்லப்பா. என்னை வீட்டை விட்டு விரட்டியது என் மனைவிதான். அமைச்சரே, மன்னா, இவன் பிரச்சனை உடனே தீர்த்து வைத்து விடுங்கள். ஆகட்டும் மன்னா. வாப்பா. என்னப்பா இந்த பிரச்சனை எல்லாம் மன்னரிடம் வந்தா சொல்றது? வேற யாரிடம் சொல்ல? என் வீட்டில் நடக்காததா? ஆமாம் பரந்தாமா, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? வந்து விட்டீரோ? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அரச கட்டளையை உடனே நிறைவேற்றுவோம். வா பாப்பா, வா. ஐயா, நம்மளை விட்டு போயிட்டாலே என் மவராசி. இப்படி போவான்னு நினைச்சமா, என் அடி வயித்துல இடி விழுந்துட்டேன் ஐயா. ஐயா, என்னையா பண்றது ஐயா? ஐயா, 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 கிளாரிடாபுரத்துல இருந்துதான் வெற்றி செய்தி முதல்ல வந்துச்சுயா. அந்த வெற்றி உங்க பிள்ளையோட உயிரை கொண்டு போயிட்டியா, கொண்டு போயிட்டு. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, செய்தி கிடைச்ச உடனே உங்க மருமகளுக்கு அழகான குழந்தை பிறந்துச்சுயா. அந்த சந்தோஷம் அடங்குறதுக்குள்ள உங்க மக முராரி ராவ் யுத்தத்துல இறந்துட்டாங்க. செய்தியை கிடைச்ச உடனே அவ பொண்டாட்டி பொட்டுன்னு போயிட்டாயா, போயிட்டாயா, போயிட்டாயா. ஐயா, அந்த பிஞ்சு குழந்தைய விட்டுட்டு அப்பனும் ஆத்தாவும் கண்ணை மூடிட்டாங்க ஐயா, மூடிட்டாங்க ஐயா. என்னது? என் மகனும் மருமகனும் செத்துட்டாங்களா? அம்மா, என்னை விட்டு போயிட்டியம்மா.
நேத்து தான் பிறந்த குழந்தை மாதிரி இருந்துச்சு. கை குழந்தையா கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். சீக்கிரமாவே கைப்பிடிச்சு நடக்கிற குழந்தையா மாறினேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி கன்னிப்பெண்ணா வளர்ந்து நிற்கிற என் கண்களை என்னாலே நம்ப முடியல. என்ன கோகிலா, நாங்கெல்லாம் கலகலன்னு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கோம். நீ மட்டும் ஏன் இவ்வளவு ரொம்ப சுகமா இருக்க? உண்மையிலே நீ வித்தியாசமான ஆளடி. ஏன் கோகிலா, என்னாச்சு? நாங்க சும்மா பேசிட்டு இருக்கும் போதே கண்கலங்குற. மன்னிச்சுக்கடி. சச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் குழந்தை பருவத்தை நினைச்சு நீ அடிக்கடி சோகமாயிடுற. உண்மையிலேயே அப்பா அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைக்கவே கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப தைரியசாலிடி. ஏய், என்னடி உன் கால காயம் ஏதோ கத்தியால வெட்டின மாதிரி இருக்கு? வெட்டின மாதிரி இல்லடி, கத்தியால வெட்டினதே தான். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை தோழிகள்லாம் சேர்ந்து பூ பறிக்க போனோம். அப்ப என்னாச்சு தெரியுமா? திடீர்னு ஒரு பாம்பு என் கால பட்டுன்னு கொத்திட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அந்த நேரம் ஒரு ராணுவ அதிகாரி வேகமா ஓடி வந்து கால லேசா கீறி ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிருக்காரு. அப்ப மட்டும் அவர் வரலன்னு வையே, அப்பவே நான் போய் சேர்ந்திருப்பேன். அப்ப வெட்டின காயம்தான் இது. ஓ, அப்படியே விஷயம். ஏன் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். யாரடி அது உங்க வீட்டுல எப்பவும் ஒரு சின்ன பையன் கூட உங்கூட இருக்காங்க? ஓ, அவங்களா? அவங்க தான் என் தோழி, எங்க அம்மா, எங்க அப்பா. போது நிறுத்து, கொஞ்சம் விட்டு அவங்க தான் இந்த உலகம்னே சொல்லிடுவா போல. ஆமாடி, அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்க ஒரு இளம் விதவையா இந்த உலகத்துல வாழ முடியாதுங்கிற சூழ்நிலையில எங்க வீட்டுல கை குழந்தையோட வேலைக்காரியா வந்தாங்க. முதல்ல வேலைக்காரியா தான் வந்தாங்க, அப்புறம் எங்க வீட்டுல ஒருத்தராவே மாறிட்டாங்க. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் ஒரு சவுக்கதை இருக்கத்தான் செய்யுது. அடடா, சொன்ன மாதிரி தள்ளிட்டு வந்தாங்க. ஏன் என்ன சாரதா, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விட மாட்டியே? இல்ல பாயே, தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் கிளம்புறேன்டி. தாத்தா, என்ன செய்து தாத்தா?
ஒண்ணும் இல்லம்மா, லேசா நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்தது. வெளியே அலையாதீங்கன்னு சொன்ன கேக்குறா. சாரதா, அந்த கஷாயத்தை எடு. எனக்கு எதுக்குமா மருந்து? எனக்கு மருந்தே உன் சந்தோஷம் தாம்மா. நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். முதல்ல படுங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னு தாம்மா நினைக்கேன். சரி சரி போதும். நீங்களும் எவ்வளவோ பேசித்தான் பாக்கீங்க. அந்த கோகிலாமா கல்யாண விஷயத்துக்கு மசிஞ்சு கொடுக்க மாதிரியே தெரியல. அந்த ஈஸ்வரன் தான் காப்பாத்தணும். என்ன ஜூட், சீக்கிரமா பேரண்ட் முடிச்சு வந்துட்ட? எனக்கு 2 நாளா ஒரே தலைவலி. ஹேய், இன்னைக்கு ஃபாதர் ஸ்வாட்ஸ் வர நாளு. அவர்கிட்ட சொல், நல்ல சஜஷன் கொடுப்பாரு. ஃபாதர் ஸ்வாட்ஸ், அவர் பேரை கேட்டாலே தலைவலி போயிரும். என்ன 2 பேரும் தனிமையில உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன தனிமைன்றீங்க? 2 பேர் சொல்றீங்க. ஓ சாரி, எப்படா ஓட்டலான்னு காத்துட்டு இருப்ப போல. நாங்க ஃபாதர் ஸ்வாட்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ, ஃபாதர் ஸ்வாட்ஸ், a wonderful man. எஸ், ஃபாதர் ஸ்வாட்ஸை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் ஜெர்மன் மொழி பேசுற ஒரு பிரஷ்ய நாட்டுக்காரர். டென்மார்க் மிஷன் போர்ட் சார்பாக 1750 தன்னுடைய 24வது வயதுல தரங்கம்பாடி வந்திருக்காரு. நான் கேள்விப்பட்டது 1761 திருச்சிக்கு வந்து அங்கதான் ஆங்கில கம்பெனி படைக்கு சாப்ளின் ஆனதா ஒரு தகவல் இருந்துச்சு. கரெக்ட் லிட்டில், பட் ஜூட் சொன்ன மாதிரி 1750 அவர் வந்துட்டாரு. நம்முடைய பாவ வாழ்க்கையில ஈடுபடுறத அவரால் தாங்க முடியல. அதனால ஆலோசனை கொடுத்து மனமாற்றுறதுல குறியா இருந்தாரு. கரெக்ட், பட் அவர்கிட்ட எனக்கு பிடிக்காதது பயங்கர ஸ்ட்ரிக்டானவர். ஸ்ட்ரிக்டானவர் தான், ஆனா கரெக்டானவர் கூட. மக்களுடைய நன்மைக்காக கல்யாணமே பண்ணிக்கிடாம தன்னையே தியாகம் பண்ணிருக்கிறாரே. இன்னொன்னு தெரியுமா, தஞ்சாவூர்ல தான் சாவேன், இங்கதான் என் கல்லறை இருக்கணும்னு இந்தியாவுக்கே தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு. இத நினைக்கும் போது இப்பவுமே எனக்கு புல்லரிக்குது. Hey, what's this? No, no, no. கிச்சு கிச்சு தாம்பழம், கியா கியா தாம்பழம், கிச்சு கிச்சு தாம்பழம், கியா கியா தாம்பழம் எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏய் இல்லையே, இந்த இருக்கு. நீங்க ஏமாந்துட்டீங்க. சரி, அப்ப நீ வையே. கிச்சி கிச்சி தாம்பழம், கியா கியா தாம்பழம், கிச்சி கிச்சி தாம்பழம், கியா கியா தாம்பழம். என்ன நீ என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தாத்தா, என்ன செய்து தாத்தா? தாத்தா, தாத்தாவுக்கு நாடி பிடிப்பு கம்மியாயிட்டு இருக்கு. தாத்தா, கோகிலா, என் நாட்கள் முடிய போதுமா? தாத்தா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. நீங்க இல்லைன்னா அப்புறம் நானும் இல்ல. நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ ரொம்ப காலம் வாழணும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியாம்மா? அப்பதான் நான் செவலோக பதவி போக முடியும். சொல்லுங்க தாத்தா. நான் ஒரு வேளை செவலோகம் போயிட்டோம்னா நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா? கட்டாயம் செய்றேன் தாத்தா. தாத்தா, 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 தாத்தா. நண்பரே, அவையில் குருஜிக்கு இருந்த மதிப்பை பார்த்தீரா? அவரை போல மாற எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறது. பரந்தாமா, உமக்கு வினோதமான ஆசைதான். எனக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றுகிறது. சொல்லும் சொல்லும். இன்னும் 20 ஆண்டுகள் பொறுத்திரும். தானாகவே குருஜியாக மாறிவிடுவீர். 20 ஆண்டுகளா? எப்படி எப்படி? இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து உமக்கு வயதாகிவிடும். தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டிவிடும்.
எப்படி என் யோசனை? காலையிலே வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொண்டேன். என்ன அரசருக்கு இன்னும் வருத்தம் தீரவில்லை போல இருக்கிறது. எப்படி அம்மா தீரும்? எத்தனை ஆண்டு காலமாய் குருஜி என்னோடு வேலை செய்தார். உயர்வு, தாழ்வு, உண்மை, உழைப்பு இவை எல்லாவற்றிலும் குருஜியை நிறுத்தி பார்த்துத்தான் எனக்கு பழக்கம். அவரது திடீர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கொஞ்ச காலம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆண்டவன் நமக்கென்று ஒரு நல்ல காலம் நிச்சயமாக காண்பிப்பார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் பேச வேண்டும். அப்படி என்னமா முக்கியமான காரியம்? குருஜியை நீங்க உண்மையா நேசிச்சீங்கன்னா அவங்க பேத்தி கோகிலாவுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்களேன். சரியா சொன்னாமா. எனக்கும் அதே சிந்தனை தான் இருந்தது. என்ன செய்யலாம் என்று நானும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நம்ம அரசவை திவான் அவருடைய மனைவி இறந்ததற்கு பின்னால எவ்வளவு தடுமாறிட்டாரு. அவருக்கு இந்த கோகிலாவை கட்டி வைத்தால் என்ன? என்ன திவானுக்கா? அவர் வயதென்ன, இவள் வயதென்ன? தகப்பன் மகள் வயது கூட இல்லை. தாத்தா பேத்தி உறவுதான் இருக்கிறது. வயதை தவிர இந்த திவான் வேறு எதில் குறைந்தவர்? அந்த கோகிலாவுடைய அந்தஸ்துக்கும் திவானுடைய அந்தஸ்துக்கும் சரியாக அமையும். அது மட்டுமல்ல, இந்த கோகிலா ராசி கெட்டவள். பிறந்ததிலிருந்தே சந்தோஷம்னா என்னன்னே அறியாதவள். திவானுடைய அரவணைப்பு அவளுக்கும் இதமாக இருக்கும். இவ்வளவு தெளிவாக பேசுகிறாய். எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. மீதி காரியத்தெல்லாம் நீயே பார்த்துக்கொள். ரொம்ப நன்றிங்க. கோகிலா, ஏன் அல்ற? ஐயா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா. ஐயா, நீங்க என் அப்பா மாதிரி. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மனைவியாகிற தகுதி எனக்கு இல்ல. இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா, விருப்பம் இல்ல. கோகிலா, இத முதலே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. என்ன எங்க சொல்ல விட்டீங்க? அரசுல இருந்து தாதி வரைக்கும் எல்லாரும் உங்க விருப்பங்களை தான் சொன்னீங்களே தவிர என்ன யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி சரி, அழாதம்மா. எப்படியா அழாம இருக்க முடியும்? அம்மா அப்பாவையே பார்க்காம தாத்தாவே கதின்னு இருந்த எனக்கு அன்புன்னு யாரும் காட்டலையா. அன்புன்னா என்ன விலைன்னு கேக்குற அளவுக்கு எட்டாத கனி ஆயிட்டையா. தாத்தா செத்து அவருக்காக நான் விட்ட கண்ணீர் கூட இன்னும் காயல. அதுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு என்னால உடன்பட முடியும்? நீங்களும் ஒரு மனுஷன் தானையா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. கோகிலா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஓ இஷ்டப்படியே செய்யலாமே. நீ எனக்கு ஒரு மகளாவே இருந்துடலாமே. ஐயா, ஆமாமா, நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கு உன் அன்பு மட்டுமே போதும். சரிங்க ஐயா. உனக்கு எந்த ஊரு? எனக்கு ஆலங்குளம் பக்கம். மார்னிங் ஃபாதர் ஸ்வாட்ஸ். Hey, good morning. வாட் ஃபாதர்? வாக்கிங். என்ன ஃபாதர், தினமும் நான் இந்த பக்கம் தான் வாக்கிங் வரோம். ஆனாலும் ஒரு நாள் உங்களைய பார்க்கலையே, அதுவும் இந்த வெட்டியானோட. ஐயா, நான் சுடுகாட்டில் வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொன்றா ஒவ்வொருத்த பற்றி கேட்டாங்க. அதுவும் முக்கியமாக சதியை பற்றி கேட்டாங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். Shadi? What is that Shadi? Littleton, that's something strange and interesting.
But it's a very sad story. Come on, let me say something about it. ஏன் வெட்டியா இத போய் ஐயாட்ட சொல்லிக்கிட்டு நம்முடைய மூட பழக்க வழக்கங்களை சாதாரணமானது கூட ஐயாவால ஏத்துக்கொள்ள முடியல. இந்த லட்சணத்துல இதா போய். ஹே லிட்டில் டன், இவங்க சொல்றது பார்த்தா ஏதோ முக்கியமான மேட்ரு மாதிரி தோண்டு. Yes, my boys. நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நாம உட்கார்ந்து பேசுவோம். மைசன், நீயும் தான். நானா? ஆமா, நீதான் மைசன். நீதான் முழு விபரமும் தெரிந்தவன். சொல்லுப்பா. அதாவது ஐயா, எங்க முறைப்படி புருஷன் செத்தா அன்னைக்கு பொண்டாட்டி செத்துறணும். 2 பேரும் சேர்ந்து செத்தா தான் செவலவும் போக முடியும். முடியலனா முடியலன்னு என்ன, புருஷன் தீப்பக்கத்துல ஒரு குழிய வெட்டி அதுல தூக்கி போட்ட வேண்டியதுதான். உடம்பெல்லாம் எரியுமே ஐயா. அதுக்கு தான் தேனு மஞ்சள் தண்ணி விளக்கடை ஊத்துவோம். மஞ்சள் தண்ணி பட்டா உடம்பெல்லாம் மரமறுத்து போயிரும்ல. இடியட், உயிரோட ஒரு பொம்பளையை கொளுத்த போறேன்னு சொல்றான். நீ என்னடானா விளக்கம் கேட்டுட்டு இருக்க. ஏ லிட்டில், ஏன் டென்ஷன் ஆகுற? அந்த பொம்பளை சாகும்போது போற அலறல் இருக்கே, அதை கேட்டா இப்பவுமே ஈரக்கொலை நடுங்குது. What are you saying? I can't bear this. Father, நீங்க என்ன ஒண்ணும் பேசாம சும்மா இருக்கீங்க? Father, அழுறீங்க? என்னப்பா செய்ய? ஆண்டவர் தான் இந்த ஜனங்களோட கண்களை திறக்கணும். ஏண்டி கவலைமாயி, நீ தான் என்ன வராமோ கனவு கண்ட. எப்படியாவது உன் தங்கச்சிய திவானுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்ச. என்னாச்சு? காத்திருந்த பொண்டாட்டிய நேற்று வந்தவன் கொண்டு வானாங்கிற கதையாயிடுச்சு. அப்படி இல்ல பெரியாத்தா, இந்த கமலாபாய் குறி என்னைக்குமே தப்பாது. இப்ப இந்த கோயில வந்தாலே அவ ரொம்ப பெரிய பணக்காரி. அவளை கிழவன் திவான் பொட்டுன்னு போயிட்டான்னா அவளையும் சேர்த்து கொன்னுட்டு இருக்கிற சொத்து சுகத்தையெல்லாம் நாம அனுபவிக்க வேண்டியதுதான். இது வேற கனவா? இந்த கோயிலா வந்த பிறகு திவானுக்கு என்ன சாப்பாடு, என்ன கவனிப்பு? அப்படி இல்ல பெருசு, காரியமாத்தான். ஆட்டை கட்டி தீவனம் போட்டு ஓனாய எதிரில் கட்டினா என்ன நடக்கும்? என்ன நீ சொல்ற? கோகிலாவை பத்தி திவான் கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வச்சிருக்கேன். கிழவன் மனசு நொந்து போய் இருக்காரு. தண்ணி எடுத்துட்டு வரா, பேச்ச நிறுத்து. இந்த கோகிலா இருக்காளே, இந்த வீட்டில் காலெடுத்து வச்ச நாள்ல இருந்து நிம்மதியே போச்சு. திவான் வேற படுத்து படுக்கை ஆயிட்டாரு. இவளுக்கு என்ன பெரிய மேனாமினிக்கு. பிறந்த வீட்டிலேயே அப்பனையும் ஆத்தாவையும் தின்னுடுச்சு, தாத்தாவையும் விட்டா வச்சுது. மாமி, அப்படிலாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசுறா பாரு. ஐயோ ஐயோ ஐயோ, அவ என்ன சொல்லிட்டான்னு இந்த கத்து கத்துற? நான் மெதுவா தானே பேசுறேன். என்னையே எதிர்த்து பேசுறியா? சாப்பிட்டது போதும், போய் அந்த துணிகளை எல்லாம் துவ. அதான் சாரதா பாத்துக்கோளே, எனக்கு ரொம்ப பசிக்குது. காத்தால நாஷ்டா வேற பண்ணல. நாங்க வேலைக்கு கொட்டிக்கிடுறோங்கிறத ஜாடையா சொல்றியா? அங்க என்ன சத்தம்? இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல? அவ ஆத்துல தின்ன மாதிரி சோறு வாய்க்கு ருசியா இல்லைன்னு தூக்கி எறியறா. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்ல? ஏன் மாமி எப்பவும் அழுதுகிட்டே இருக்கீங்க? இல்லப்பா, ஒன்னும் இல்ல. ஒன்னு இல்லைன்னு சும்மா தான் மாமி சொல்றீங்க. தினம் தினம் அவங்கள அடிக்கிறதையும் ஏசுறதையும் நான் கேட்டுட்டு தான் மாமி இருக்கேன். நான் யார்கிட்ட போய் அழனாரேனா? எனக்குன்னு யார் இருக்கா? அப்படி சொல்லாதீங்க மாமி. சாகர வரைக்கும் உங்களுக்கு ஒத்தாசையா உங்க பிள்ளை மாதிரி நான் உங்கள பாத்துக்கிறேன் மாமி. என்னப்பா சொல்ற? அழாதீங்க மாமி. சாமி சத்தியமா நான் இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன் மாமி. எங்கடே வேகமா போறே? பாட்டி, நோக்கு விஷயமே தெரியாதா? என்னாச்சு குழந்தை? எங்க அத்தை பேருக்கு, அதான் திவானுக்கு, அவளுக்கு மேல்மூச்சு கீழ் மூச்சு வாங்குறதாம். சீக்கிரம் செத்து போயிடும் போல இருக்கு. அதான் காசி திட்டம் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஐயோ அக்கா வா. அழாத கோகிலா, உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள்? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் சொல்லுவாங்க. அழாத கோகிலா. விதியா? என்னடி விதி? நான் அப்பவே சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு உங்க சம்பிரதாயம் தான் முக்கியமா படுது. இப்ப நான் சாக போறேன்.
இப்ப சந்தோஷமாடி உங்களுக்கு? அப்படியெல்லாம் பேசாதம்மா, அது தெய்வ நிந்தை ஆயிரும். தெய்வ நிந்தனையா? தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தாண்டி தெய்வ நிந்தனை. கொஞ்சம் பொறுமையா பேசுமா, பெரியவங்க எல்லாம் பாக்காங்க. காலம் கலிகாலம் ஆகுதுன்னு சும்மாவா சொன்னாள்? நன்னாவே சொன்னாள். ஓய் சுப்பு, எரியறத்தில எண்ணெய் விடுகிறதுல நீ கில்லாடி ஓய். அந்த பொம்மை நாட்டி பாவம், இந்த வயசுல என்ன சுகத்தை அது கண்டது? இல்லடா படுவா, திவான் பெரிய பணக்காரனோ இல்லையோ, அதான் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிடுத்து இப்ப அவஸ்தைப்பட்டு என்ன பிரயோஜனங்கிற? ராமையர் வாயில சீனி என்ன போடணும்? நன்னா தெளிவா பேசுற. இந்த பீடை என்னைக்கு எங்க ஆத்துல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே எல்லாம் நாசம் எடுத்து. சிவ சிவா, என்ன அபத்தம்! நரம்பில்லா நாக்கு என்ன பேச்சு பேசுறது? கோயிலம்மா, என்னாச்சு? கோயிலம்மா, தேஜூலாய நமக. ஓம் திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக. ஓம் ரக்ததாண்டேஸ்வராய நமக. ஓம் திரிசூராய நமக. திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக. ஓம் ரக்ததாண்டேஸ்வராய நமக. ஓம் தேஜூலாய நமக. ஓம் திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக. ஓம் திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக. ஓம் ரக்ததாண்டேஸ்வராய நமக. ஓம் தேஜூலாய நமக. ஓம் திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக. ஓம் திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக. ஓம் ரக்ததாண்டேஸ்வராய நமக. ஓம் தேஜூலாய நமக. ஓம் திரௌபதாய நமக. ஓம் சாம்பலீஸ்வராய நமக.
பெனடிக்ட், அங்க என்ன நடக்குது? ஏதோ ஒரு பெண்ணை சுத்தி யாரோ மந்திரம் போறார்கள். பக்கத்திலே ஒரு உடலை வச்சு நெருப்பிட போறார்கள். ஏய் பெனடிக்ட், ஒருவேளை இதுதான் அந்த ஸ்வாட்ஸ் சொன்னாரே அந்த சதியா இருக்குமோ? ஓ மை காட், உயிரோடு பெண்ணை எரிக்கிற சதி. நோ, இதை நான் அனுமதிக்க முடியாது. திவானுடைய மரணம் நமது அரசவைக்கே பேரிழப்பு. என்ன கஷ்டகாலமோ தெரியவில்லை. நமது அரசவையின் முதுபெரும் மக்கள் எல்லாம் தொடர்ந்தேச்சியாக சிவனடி சேர்ந்து விடுகிறார்கள். இறைவன் என்னை தனியாக தவிக்க விடுகிறார். மன்னா, கலங்காதீர் மன்னா, ஈசன் நம்மை என்றுமே. என்ன காவலா? அந்தனர் கூட்டம் ஒன்று பெருந்திரளாக வந்து அரசவை வளாகத்தில் கூச்சலிடுகின்றனர். என்ன காரணம்? சரிவர புரியவில்லை மன்னா. பெரும் பதட்டத்தில் இருப்பது போல் தெரிகிறது. சரி, அவர்களின் முக்கியமான தலைவர்களை வரச் சொல். உத்தரவு மன்னா. பதட்டத்துடன் அந்தணர்களா? புரோகித குருவே, அக்ரகாரத்தில் ஏதும் குழப்பமா? ஒன்றும் தெரியவில்லையே மன்னா. நான் வேண்டுமானால் போய். மன்னா, இது அக்கிரமம். இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்ல. என்ன பண்ணிடுவோமே அந்த பரட்டை? வெத்து துப்பாக்கியை காட்டணும் பாஞ்சு வந்துட்டேன். என்ன பண்ணிடுவான்னு பாப்போம். அரசவையில் அவலம் வேண்டாம். யாராவது ஒரு அரசருக்கு தெளிவாக சொல்லுங்கள். நாமே இப்போது கிழக்கிந்திய கம்பெனியாளரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம். அவர்களை பகைத்துக் கொள்ளவும் இயலாது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அரசே, நான் அந்த கம்பெனி பொறுப்பாளரிடம் பேசி அவளை மீட்டு வரலாம் என்கிறீர்களா? அவளை மீட்டு வந்தால் யார் அவளுக்கு அடைக்கலம் கொடுப்பது? அடைக்கலாமா? நன்னா சொன்னேன். பார்த்தீர்களா? நம்மவர்களே அடைக்கலம் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள். அவளை இழுத்து வந்து தீயிலிடவும் ஆங்கிலேயர்கள் நிச்சயம் சம்மதிக்க மாட்டார்கள். சரி, நீங்கள் கலைந்து செல்லுங்கள். அரசவையில் கூடி நல்ல முடிவெடுப்போம். என்னத்தை எடுப்பேல், என்னத்தை கிழிப்பேல் பாப்போம். களி முத்தி போச்சடி அம்மா. என்னடி சொல்ல வர்ற? சுருட்ட ஆரம்பிச்சா சுருளாதவனும் சுருண்டுருவான். நீ ஏண்டி கதைக்கிற ஒரே லொடலொடன்னு? இந்த கோகிலாவத்தான் ஒரு பிராமண பொம்னாட்டிக்கு வந்த வாழ்வா பார்த்தேலா? அந்த பரட்டையனோட ஒரே கூத்தடிப்பு தானா. சுந்தரம், கொஞ்சம் வாய் அளந்து பேசு. என்னடி சொல்ற? தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டின மாதிரி. இவாளுக்கு என்ன வந்தது? இவாளுக்கு என்ன வந்துதான்? இவாதான் நாங்க ஒத்து ஊதுற. ஏண்டி அகிலாண்டம், வாய் அடக்கு, இல்ல கிழிச்சு உப்பு வச்சிடறேன். அடியாத்தி, இவளுக்கு வந்த வீராப்பு உண்மையை சொன்னா பொத்துட்டு வருதோ? எதுடி உண்மை? எதுடி உண்மை? கோயில 3 நாளா கொலைப்பட்டின்னு கிடக்காடி. நாக்குல நரம்புலன்னா என்னனாலும் பேசுறீங்களாடி? என்ன ஜென்மபடி நீங்க? நீங்க என்ன ஜென்மமடி? நீங்களாம் பொம்பளைங்க தானேடி? பிறந்ததுல இருந்து சந்தோஷம் தான் என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டாடி என் பாயி.
அவளை வார்த்தைகளால கொல்லாதுங்கடி, வார்த்தைகளால கொல்லாதுங்கடி. கிளரிண்டா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி சாப்பிடாம இருப்ப? ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. கிளாரிண்டா, இந்த பாலை மட்டுமாவது குடி. நீதான் நம்ம யோசிப்போம். சாமியார் ஒருத்தரை வர சொல்லி இருக்கிறேன். நல்ல அன்பான தகப்பன் மாதிரி. என்கிட்ட பேச யோசிச்சேனா நீ அவர்கிட்ட தாராளமா பேசலாம். சாமியார் வேண்டாயா, வேண்டாம். சாமியாரே வேண்டாம். திரும்பவும் என்ன சாமியார் கிட்ட அனுப்புறதோட இந்த பாலை விஷ வச்சு குடியா, நான் இங்கேயே செத்துருந்தேன். ஓ சாரி, நான் சொன்ன சாமியார் இந்திய தாடி சாமியார் கிடையாது. இங்கிலாந்து தகப்பன் சாமி. ஹீஸ் அ ஃபாதர். அதுவும் அப்பா மாதிரி. அதுவும் அன்பான அப்பா மாதிரி. அன்பான கடவுளுடைய மகன். அன்பா? மனுஷன் கிட்டயா? அதுவும் என் மேலையா? நினைச்சு கூட பார்க்க முடியலையே. என்னையா மனுஷங்க நீங்க? நீங்களும் உங்க சாமியும் கடவுளாவது கத்திரிக்கையாவது எனக்கு வேண்டாமியா. நான் பார்த்த சாமி எல்லாம் வேல் வச்சுட்டு, ஈட்டி வச்சுட்டு, சங்க வச்சுட்டு, சூலாயுதத்தை வச்சுட்டு, நாக்க நீட்டிட்டு, கண்ணை உருட்டிக்கிட்டு, ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அன்பான கடவுளா? கடவுள்கிட்ட அன்பா? நோ நோ நோ, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அந்த லவ்விங் காட். அந்த கடவுளை பத்தி அந்த ஃபாதர் தெளிவா சொல்லுவார். அதுக்கப்புறம் நீ சாகலாமா உயிரோடு இருக்கலாமான்னு முடிவு பண்ணு. Till then, at least இந்த பாலை மட்டுமாவது குடி. அந்த ஃபாதர் சொல்றதை காதை திறந்து கேட்கறதுக்காவது உனக்கு தெம்பு வேண்டாமா? கடவுள் அன்பானவரா? நான் இந்த உலகத்துல தான் இருக்கேனா? அப்படி ஒரு கடவுள் இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இத்தனை கஷ்டம் ஏன்? கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். அந்த கடவுள் இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த நிலைமை. இல்லைனா இவ்வளவு நேரத்துக்கு நீ சாம்பல். ப்ளீஸ் பாலை குடி. போயா, நீயும் உன் கடவுளும் என்ன சாக உடியா? ஏண்டி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பவே இருந்து அந்த மனுஷனை என்ன பாடுபடுத்துற? நம்மவா ரோட்லயும் கிணத்துலயும் வாய்க்கிளிய பேசுறாள்வ. நீ கூத்தடிச்சிட்டு இருக்கியா? எவளாவது ஒரு வார்த்தை உன்னை பத்தி நல்லா பேசட்டுமே. அந்த அகிலாண்டம் அந்த பீத்து பீத்துறா. இந்த துறைக்கு என்னடி உன்னை தாங்கணும்னு பிளீஸு பிளீஸுன்னு உன் காலை பிடிக்காத குறைய கெஞ்சுறாரு. அதுதாண்டி மனுஷ அன்பு. துறை பாலை கொடுங்க. குடிடி குடிடி விடுடி 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 விடுடி. நான் பொழைச்சி என்னடி பண்ண போறேன்? நீயும் என்ன புரியாம பேசுறியடி. இன்னும் நான் உயிரோடு இருந்தா நான் யார்கிட்ட போவேன்? நான் எங்க இருப்பேன்? உன்னை தவிர எனக்கு யார் இருக்காடி? அந்த அக்ரஹாரத்து பக்கமே போக முடியாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. வெள்ளத்துல எனக்கு ஒரு பழைய வீடு இருக்கு. ஒரு நாதி வேண்டாம், ஒரு சொத்து வேண்டாம், 10 வேண்டாம். ஒருத்தருக்கும் தெரியாம அங்க போய் நிம்மதியா வாழலாம். நிம்மதியா? எனக்கா? இனிமேலா? இந்த உலகத்துல நம்ம 2 பொம்பளைங்களும் வாழ முடியுமா? கிளாரிண்டா, நீ தப்பா நினைக்கலைன்னா உனக்கு ஆதரவா வாழ்க்கை பூரா நான் இருக்கேமா? ஐயா, நீங்களா? பாயி, அந்த வர்றது நம்ம துறை மாதிரி இல்ல? ஆமா, நம்ம துறைதான். கூட யாரோ வர்றாங்களே, இதுதான் அவர் சொன்ன தந்தையா இருக்குமோ? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. வா உள்ள போவோம். கிளாரிண்டா, சாரதா, இதோ வரேன்.
கம் கம். இதுதான் நான் சொன்ன ஃபாதர் ஸ்வாட்ஸ். மீட் மிஸ் கிளாரிண்டா அண்ட் சாரதா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க உட்கார்ந்து பேசலாம். நாங்களா உட்காரவா. What's this? Come and sit here. Glarinda, காஃபி எல்லாம் கிடையாதா? அப்புறம் கிளாரிண்டா எப்படி இருக்க? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? மனநிலை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கையா, அந்த இயேசுநாதர் புண்ணியத்துல. பரவாயில்லையே, இவ்ளோ சீக்கிரம் ஆண்டவற்ற வந்துட்டியே. தேங்க்யூ. அமைதி தேடி அலைந்த என்னை அணைத்த தெய்வமே. எப்படியோ வேகமா ஆனாயி நானு ஒரு வருஷம் ஓடிட்டு. ஹாய், ஐ லைக் திஸ் ஆப்பம் வெரி மச். அதுவும் இந்த ஸ்வீட் கோகனட் மில்கோட ஃபேண்டாஸ்டிக். ஃபாதர், இப்போ கிளாரிண்டா என்வி ஐட்டம்ஸ்லாம் சும்மா வெளுத்து வாங்கிடுவா. பேசாம சாப்பிடுங்க, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. அவளை உயர்வா பேசினா அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. குட், தட் இஸ் சிம்பிளிசிட்டி. ஆமா கிளாரிண்டா, ஃபாதர்ட்ட பைபிள் டவுட் ஏதோ கேட்கணும்னு சொன்னியே. ஆமா ஆமா, நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. ஃபாதர், உங்ககிட்ட முக்கியமான ஒரு டவுட். அதாவது பைபிள்ல இயேசு ஞானஸ்நானம் பெற்றாரு, அப்புறம் சீஷர்கள் கிட்ட நீங்க எல்லா இடத்துக்கும் போய் ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் அப்போஸ்தலர்ல அநேகம் பேர் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றாங்க அப்படின்னு இருக்கு. ஞானஸ்நானம்னா என்ன ஃபாதர்? எனக்கு அதை எப்ப கொடுப்பீங்க? நான் ஏதோ தப்பா பேசிட்டேனா ஃபாதர்? சாரி ஃபாதர். நோ சைல்டு, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் மார்னிங் 9 இருக்கணும். இப்போ மணி 9:10. உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல எனக்கு மறந்து போச்சு. சாரி, நான் கிளம்புறேன். ஃபாதர் கோவமா போற மாதிரி இல்ல? இல்ல கிளாரிண்டா. ஏய், என்ன நீங்களும் டல் ஆயிட்டீங்களா? ஒண்ணுமில்ல கிளாரிண்டா, எனக்கு தலை வலிக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் தனியா விட. என்ன ஆயிடுச்சோ இவாளுக்கு? ஏய் லிட்டில் சன், வசமா மாட்டிக்கிட்டியா? இப்ப என்ன பண்ண போற? ஸ்வாட்ஸ் கிளாரிண்டாவுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அந்த அம்மா ஏன்னு கேட்கும். அப்ப ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நல்லா சொல்லு. அவ அம்புட்டுதான். ஏய் லிட்டில் சன், என்ன இதுக்கெல்லாம் அப்செட் ஆற? நீ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு திட்டமிட்டு தப்பு பண்ணினியா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு. ஃபாதர் கிட்ட மன்னிப்பு கேளு. எப்படியாவது ஞான ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணு. உன் மன்னிப்புக்கு ஏமாறு ஃபாதர் என்ன முட்டாளா? அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பேர் வழி உனக்கு தெரியாதா என்ன? ஒன்னு செய், பேசாம ஊரு போய் சேர்ந்து பொண்டாட்டியோடு சந்தோஷமா இருக்க பாரு. இந்த குளோரிண்டா நேத்து வந்தவதானே? இருந்தா இருக்கா, செத்தா சாவரா. இதுக்காக உன் வாழ்க்கை பாழாக்க முடியுமா? ஏய் லிட்டில்,
அவ சாகட்டும்னா அன்னைக்கே தீயில சாக விட்டுருக்கலாமே. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க கூட்டு வந்த? நல்லா யோசிச்சு முடிவெடு. ஓ மை காட், இது என்ன சோதனை காலம்! குடியும் கூத்தாட்டமுமா என்னைய வாழ்க்கைய நல்ல வழிக்கு திருப்பி கிளாரிண்டாவுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்ற உதவி செஞ்சீங்க. என்ன முடிவு எடுக்க தெளிவில்லாம இருக்கேன். ஓ லார்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹே லிட்டில், பாலம்கோட்டையில கலகக்காரர்கள் தீவிரமா இருக்கிறதுனால நம்ம பட்டாளின பாலம்கோட்டைக்கு மாத்த போறாங்களாம். இப்பதான் நம்ம சார்ஜென்ட் வந்து சொன்னாரு. அதனால என்ன, எங்கிருந்தா என்ன, புறப்படுக்க வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? ஆமா, எனக்கும் இந்த தஞ்சாவூர் போர் அடிக்குது. அட்லீஸ்ட் பாளையங்கோட்டை போனாலாவது கொஞ்சம் மாறுதலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹே லிட்டில், நீ என்ன சைனன் மோடு தான் பேசுறியா இல்ல தண்ணிக்கு நீ அடிச்சிருக்கியா? ஏன்பா, என்னப்பா அவன் தப்பா பேசிட்டான்? நீ சும்மையு வந்துட்டு பேசல. ஏய், தெரியாம தான் கேக்குறேன். நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? உன்னே நம்பி நீ என் கதைன்னு இருக்கிற கோகிலாவையும் வேலைக்காரியும் என்ன பண்ண போற? ஓ சாரி, நான் அந்த சப்ஜெக்டே மறந்துட்டேன். இப்போ கிளாரிண்டாவை என்ன பண்ணுவோம்? பேசாம நம்ம கூடவே கூட்டிட்டு போயிட்டா? க்ளோரி, இந்த பாளையங்கோட்டை ரொம்ப அழகு இல்ல? அதுவும் இந்த தாமிரபரணி ஆறு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு என்னவோ சாரதா, இந்த பாளையங்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்ல. கொஞ்சம் சொல்ல போனா தஞ்சாவூர்ல இருந்த அளவு இங்க கோயில் குளங்கள் இல்ல, அவ்வளவுதான். அதுவும் இந்த கோபால்சாமி கோயில் ரொம்ப அருமை இல்ல? ஆனா ஒண்ணு கவனிச்சியா, நம்ம தஞ்சாவூர்ல எப்பவும் வேதங்களும் நாதங்களும் எங்காவது ஒரு இடத்துல முழங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க அந்த அளவுக்கு பக்தி பரவசங்கள் இல்ல. தஞ்சாவூர் மாதிரி வளங்களும் அந்த அளவுக்கு இங்க இல்ல. சரி வா, நேரமாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போவோம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா இதுக்கு முடிவு தான் என்ன? ஆமா, லிட்டில் டன் செத்துட்டான்றத நம்மளாலே தாங்க முடியல. அந்த பொண்ணு எப்படி தாங்குவா? இறைவன் இதை ஏன் தான் அனுமதிச்சாருன்னு எனக்கு புரியவே இல்லை. கேள்விக்கு என்னப்பா, ஆல்ரெடி லிட்டிக்கு சூளை நோய் இருந்துச்சு. அடிக்கடி அதனால தொந்தரவும் இருந்துச்சு. எப்பவும் இருமிட்டும் தோப்பிட்டும் தான் இருப்பான். ஒரு தடவை சர்ஜன் கூட சத்தம் போட்டாரே, ஞாபகம் இருக்கா? சூழ நோய் ஒன்றும் குணப்படுத்த முடியாத நோய் இல்லையே. அதோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் முதல் மணியோட இருந்த பிரச்சனையினால முறைப்படி அவரை டைவோர்ஸ் பண்ணிட்டு குளோரிந்தாவை கல்யாணம் பண்ணு தானே போனா. கிளாரிண்டாக்கு முதல்ல ஞான ஸ்நானம் கொடுக்கறதுல குறியா இருந்தான். அவன் நினைச்ச எதுவுமே நடக்கலையே. இப்ப அத அந்த பிள்ளைகிட்ட எப்படி போய் சொல்றது? ஒன்று பண்ணினா என்ன, அவளோட எப்பவும் இருப்பாளே சாரதா, அவகிட்ட சொல்லி மெதுவா கிளாரிண்டா கிட்ட சொல்லுவோம். நானும் அதை தான் நினைச்சேன். ஹே ஜூட், இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்னடா? அந்த லிட்டில் தன்னோட சொத்து முழுவதையும் கிளாரிண்டா நேம்ல எழுதி வச்சுட்டான் தெரியுமா? அது உண்மையில பெரிய காரியம்ல. இது என்னடா பெரிய காரியம்? ஏற்கனவே அவ ராச குளோரிந்தா. அவ பாட்ட வழி சொத்து, அப்ப வழி சொத்து, புருஷ வழி சொத்துன்னு ஏற்கனவே நிறைய சொத்து அவட்ட இருக்கு. பணம் என்னடா முக்கியம், வாழ்க்கை தாண்டா முக்கியம். என்னடா வாழ்க்கையை பத்தி பேசுற? உண்மையிலே அந்த அம்மா ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏத்துட்டு வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கு. லிட்டில் இந்தியா திரும்பினதுமே 2 பேரும் ஊழியம் பண்ணலான்னு திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த வாழ்க்கையை விடவா? அம்மா, இவ்வளவு சீக்கிரமா நீங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏமா அப்படி சொல்ற? ஆமாமா, உங்க நிலைமையில நான் இருந்தா எப்பவோ சேர்த்திருப்பேன். பிறக்கும் போதே தாய் தாப்பம் இல்ல, வளர்த்த தாத்தாவும் இல்ல. மொத்தத்துல துர்பாக்கியமான பொண்ணுமா நீங்க. சாரதா, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்ட ஒரு விசுவாசி மாதிரியா பேசுற நீ? அப்படி என்னமா தப்பா பேசிட்டேன்? பெத்தவங்க, வளர்த்தவங்க, கட்டினவங்க, ஆதரவு கட்டினவங்கன்னு எல்லாரையும் பத்தி பேசுற நீ படைச்சவரை பத்தி மட்டும் மறந்துட்டியம்மா. அத எப்படிமா மறப்பேன்? கருவுல உண்டாக்கின அவரு நம்ம கல்லறவரை காப்பவராச்சே. இம்புட்டு தூரம் நடந்து வந்து இந்த கூட்டத்துல இம்புட்டு இடி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. புஷ்பம், இந்த தண்ணியாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படு. கலியாவூர்ல எங்க மச்சான் வீட்டுக்கு போயிருந்தேன். தண்ணிக்கு அங்க பட்ட பாடு அப்பப்பா, இப்ப நினைச்சாலும் உடம்பே புல்லரிக்குது.
சரி சரி, எப்படியோ இன்னைக்கு பாடு தண்ணி எடுத்தாச்சு, விறுவிறுன்னு நடங்க. ஏண்டி இந்த பிள்ளைகள் எங்கடி போகுதுக? வாரமா நின்னு பாரு, அந்த குளோரின் தான் மட்டும் பாடம் படிக்க போகுதுக. அது என்ன பாடம்? அங்க யார் வர பாத்தியா? குட் மார்னிங், குட் மார்னிங். வாங்க, வந்து திண்ணையில உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நேத்து பாடம் படிச்சீங்களா? பாடம் எல்லாம் புரிஞ்சுதா? இந்த அம்மாவுக்கு தான் நம்ம பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? ஆமா புஷ்பம், இலவசமா உட கொடுத்து படிப்பும் கொடுத்து உண்மையிலேயே இவங்க தெய்வ பிறவிதான். இல்ல மத்தியானம் சாப்பாடு கூட கொடுக்குறாங்க. வெளிநாட்டுக்காரங்க கத்த கத்தையா அனுப்புனாங்கல்ல, பின்ன அதை எங்க கொண்டு போய் கொட்ட? ஏ ரமணி, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. இந்த அம்மா ஒன்னும் நம்மள மாதிரி சாப்பாடு வக்கத்தவங்க இல்ல, ராச குளோரின் வாக்கும். பேர்ல மட்டும் இருந்தா போதுமா? என்னடி முட்டாள் மாதிரி பேசுற? ராச பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்க. தாத்தா இறந்த பிறகு வீடு வாச தோப்பு துறவு எல்லாத்தையும் இந்த அம்மா பரலையில வச்சுட்டு போயிட்டாங்க. பரவாயில்லையே, இம்பிட்டு சங்கதி இருக்கா? அதாண்டி, எப்பவுமே வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது. எனக்கு ஒரு யோசனை, செய்வோமா? அது என்ன யோசனை? நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் இந்த அம்மாட்ட சொல்லி நம்ம தெரு பக்கத்துல புதுசா ஒரு கிணறு தோண்ட சொல்லுவோமா? நல்ல யோசனைடி. சரி வாங்க போவோம். ஏ குட்டி தம்பி, நான் கேள்வி கேக்குறேன், பதில் சொல்வீங்களா? கரெக்டா சொல்லணும், சரியா? முதல்ல உன்கிட்ட தான் கேட்பேன். ஆனா அவனா சொல்லு பாக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா தூக்கம் வரலையா? அம்மா உங்களை தான். என்ன கேட்ட? தூக்கம் வரலையான்னு கேட்டேன். அது எப்படி சாரதா? 12:30 மணி ஆகுது, தூக்கம் வராம இருக்குமா? வரத்தான் செய்து. அப்ப தூங்குங்கம்மா, ஒரு மணி நேரம் முழிச்சா உடம்பு என்ன ஆகும்? நீ வேணும்னா பட, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். தூங்காம கொள்ளாம என்னத்தான் வேலையோ. இல்ல சாரதா, உன்கிட்ட சொல்லாமையா? நம்ம பிச்சைமுத்து இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், ஆனா ஆளை காணோம். அவன் வந்து ஏமாந்துடக்கூடாது பாத்தியா, அதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த ராபிச்சக்காரனுக்காகவா? சரியா போச்சு. என்ன சாரதா, ரொம்ப சாதாரணமா சொல்லிட்ட? ராபிச்சுன்னு அவ்வளவு இழப்பமா? அவனுடைய ஆத்மாவும் ஆண்டவர் அறிய வேண்டாமா? பல நாட்களா அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு வரேன். சீக்கிரமா ஒரு நாள் அவனும் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறானா இல்லையான்னு பாரு. அம்மா என்ன சொல்றீங்க? பிச்சைமுத்து ஞானஸ்தானம் எடுக்க போறானா? என்ன விளையாட்டா இருக்க உங்களுக்கு? அவன் யார் தெரியுமா? ரொம்ப கீழ்ச்சாதிக்காரன். இந்த சாதிக்காரங்க பகல்ல வெளியவே வரமாட்டாங்க, வந்தா அது தெய்வ குத்தம்னு ஊர்ல சொல்லுவாங்க. சாரதா, நீ அப்படி பேசுற? நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத மறந்து பேசுறியா? இயேசு ரட்சகர் எல்லா ஜாதிகளுக்காகவும் தான் ரத்தம் சிந்தினாரு. தெய்வ குத்தம்னு ஊர் சொல்லலாம், நீ நம்பலாமா? அவங்க தெய்வம்னு சொல்றது தெய்வம் இல்லாத ஊம விக்கிரகங்களை. அப்ப நீ அதை நம்புறியா? அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, தெரியாம சொல்லிட்டேன். அந்த இயேசுநாதர் மட்டும் நமக்காக மறிக்கலன்னா நாம எப்பவோ நிர்மலமா இருப்போம். பரவாயில்ல சாரதா, நீ உணர்ந்தா போதும். அம்மா அங்க பாருங்க, அந்த பிச்சைமுத்து கூட இன்னொருத்தனையும் கூட்டு வர்றான். வணக்கம். வாப்பா.
ஏ பெனடிக், என் கண்களை என்னால நம்பவே முடியலடா. என்ன சொல்ற ஜூட்? ஆமா பெனடிக், லிட்டில்டன் இறந்த பிறகு குளோரிந்தா இல்லாம போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா ஆச்சரியத்து மேல ஆச்சரியமா இருக்கு. உண்மையில குளோரிந்தா திருவள்ளி கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆமாப்பா, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோட தான் அந்த அம்மாவை பாலம் கோட்டைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரு சின்ன ஸ்கூல் அவங்க வீட்லயே நடத்துறாங்களாம். அது மட்டுமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுல ஒரு ஆராதனை நடத்துறாங்களாம். சீக்கிரத்துல ஒரு ஆலயம் கட்டவும் திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அந்த ஆலயத்துல 13 ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்களாம். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாத்தியா? பகல் புறா பலதரப்பட்ட மக்களோட ஆண்டவரோட அன்பை பகிர்ந்துக்கிறாங்க. இரவு நேரத்துல ராப்பிச்சக்காரங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்றாங்களாம். இதனடா பெரிய காரியம். இதோட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. வாட்ஸ் தட்? குளோரிந்தா ஸ்வாட்ஸ் ஐயரை பாளையங்கோட்டைக்கு அழைச்சிருக்காங்களா. அவர் வந்து குளோரிந்தாளுக்கும் அவ கூட 40 விசுவாசிகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க போறாராம். ஹேய், சொல்றத நம்புறாப்ல சொல்லு. டாஞ்சூர் எங்க இருக்கு? பாலம்கோட்டை எங்க இருக்கு? இந்த சண்டை நேரத்துல பயங்கர காட்டு மிருகங்கள் நடமாடுற பாதையில ஐயா வராருன்னா நம்புறாப்ல இருக்கு. சர்ப்ரைஸ்னு சொன்னல, உன்னால் நம்ப முடியல பாரு. கல்யாண அழைப்புதல். சார்ஜென்ட் ஐயா கல்யாணத்தை தச்சநல்லூர்ல நடத்த ஸ்வாட்ஸ் ஐயா வாராங்க. எங்க குடு பாப்போம். 1778 பிப்ரவரி 29 தச்சநல்லூரில். ஹேய், ஆமாப்பா, நிஜமாவே ஸ்வாட்ஸ் திருநெல்வேலிக்கு வராரு. இத தெரிஞ்சுக்கிட்ட குளோரிந்தா அவர் மூலமாக ஸ்வாட்ஸ் ஐயரை பாளையங்கோட்டைக்கு அழைச்சிருக்காங்க. அவரும் சரின்ட்டாரு. வண்டர்ஃபுல். ஏய் ஜூட் பாயே, இப்பவே போய் அந்த அம்மாவை பார்த்து பாராட்டணும் போல இருக்கு. இப்ப பாக்கணும்னா தாமிரபரணி கரையில அந்தனர் மத்தியில தான் அவங்கள பார்க்க முடியும். அந்தனர் மத்தியிலையா? திரும்பவுமா? இல்ல பெனடிக்ட், அந்தனர் மத்தியிலையும் ஆண்டோடைய அன்பை அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ரியலி? வா போலாம். Jimbaga jimba, jimbaga jimba, jimbaga jimba, jimbale. 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 ஏ ராமா, என்னடா மனுஷன் கொஞ்சம் கூட அசர மாட்டாரோ? நேற்று காலையிலே கிளம்பிட்டோம். ராமநாதபுரம், மானாமதுரை, இப்போ திருநெல்வேலி போனோங்காரு. ஆமா, திருநெல்வேலி கல்யாணம் வாங்க போகலாம். சரி வாங்க தூங்குவோம். உனக்கு சந்தோஷம் தானே கிளாரிண்டா? என்னய்யா அப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. சாரதா, கொஞ்சம் குழம்பு ஊத்து. அம்மா, உண்மையிலே உனது ஊழியங்கள் எனக்கு பெரிய சவாலா இருக்கிறது. எல்லாம் ஆண்டவர் கிருபையா. இன்னைக்கு என்னோட சேர்த்து 40 பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். 3/3/1778 என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. ஆமா, இந்த சின்ன தம்பி யாரு? இவராயா நம்ம சாரதாவுடைய மகன். பேருக்கு தாயா என் மகன். உண்மையிலேயே என்னை விட அவனுக்கு குளோரிந்தா அம்மா மேலதான் ரொம்ப பிரியம். ஆமாயா, நான் குளோரிந்தா அம்மாவோட வளர்ப்பு மகன். வெரி குட். நீயும் ஆமாவை போல நல்ல ஊழியக்காரனா வரணும். உன் ஞானஸ்நான பேர் ஹென்றி லிட்டில்டன் தானே? ஆமாயா, என் பேரையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐயா, என் மகனை உங்ககிட்ட பயிற்சிக்கு அனுப்பலான்னு நினைச்சிருக்கேன்.
சீக்கிரமா உங்க கூட தஞ்சாவூர் வருவாயா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அம்மா சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, நம்ம சபையாரெல்லாம் சேர்ந்து. அம்மா நிக்கிறீங்களே, பாய் எடுத்துட்டு வரேன். அம்மா உட்காருங்க. வாங்கண்ணே, எல்லாரும் உட்காருங்க. அம்மா என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா பிரகாஷ், நீயும் உட்காரு. வர வர நம்ம சபை பெருசாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 120 பேர் இருக்காங்க. என் வீட்ல இடம் பத்த மாட்டேங்குது. அதனால நம்ம சபையாரெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலயம் கட்டலான்னு நினைச்சிருக்கோம். ஒரு சிலர் நம்ம சபையில சொன்னாங்க, வெளிநாட்டுக்காரங்க கிட்ட கேட்டா பணம் என்ன ஆலயமே கட்டி தருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வருக்கங்களை பாரினுக்கு நேராக இருக்கணும்னா பைபிளில் போட்டிருக்கு, கத்திரத்திலிருந்து ஒத்தாசை வரணும்னு தான் போட்டிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் என்ன, என் மரக்கல இருந்து தேவையான மரக்கட்டை நான் கொடுக்க தான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் மட்டும் என்ன, செங்கல் புறா நானே தரேன். எல்லாரும் கொஞ்சம் என்ன பேச விடுறீங்களா? யாரும் கஷ்டப்பட வேண்டாம். என் சொந்த பணத்தை போட்டு நானே ஆலயத்தை கட்டித்தாரேன். பிரகாஷ், இப்ப நீ எனக்கு செய்ய வேண்டியது சீக்கிரமா அவசரமா கொஞ்சம் செங்கல் செஞ்சு தரணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரிம்மா, கட்டாயம் செய்து தரேன். அம்மாவுக்கு இல்லாததா? இந்த இடத்துலதான் நாம ஆலயத்தை கட்ட போறோம். Jimbaga jimba, jimbaga jimba, jimbaga jimba, jimbale. 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 ஏன்பா பல்லக்கு நடுவழியில நிறுத்திட்டீங்க? இது என்ன ஊரப்பா? அம்மா, இது சாத்தூர்மா. ஏன்பா இங்க நிறுத்துனீங்க? உங்களுக்கு அவசரம் புரியலையா? அதெல்லாம் புரியாம இல்லம்மா. பின்ன கை வலிக்குதா? அதுவும் இல்லம்மா. அப்ப ஏன்பா இங்க நிறுத்துனீங்க? நம்ம நேத்தே பாளையங்கோட்டையில இருந்திருக்கணும். தஞ்சாவூர்ல ஸ்வாட்சையர் இல்லாததால அங்க இருந்தே ராமநாதபுரம் போயிட்டு மானாமதுரை வழியா திரும்பி வந்துட்டு இருக்கோம். சரியான திட்டப்படி ஐயாவை தஞ்சாவூர்லயே பாத்திருந்தா இவ்வளவு பிந்தி இருக்க மாட்டோம். நம்ம ஆளுகள் எல்லாம் நாம வரலன்னு ரொம்ப பதட்டப்படுவாங்கப்பா. அது இல்லம்மா, நம்ம கட்டாயம் பாளையங்கோட்டைக்கு போறதுதான் எங்க ஆசை. ஆமா, அங்கதானே போறோம். அம்மா, சுற்றி வளைக்காம நேராக விஷயத்துக்கு வரேன். இதுக்கு மேலே போனால் காடு. போன வாரம் கூட ஒரு திருடர் கும்பல் ஒரு கல்யாண கோஷ்டி அடித்து நகையெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே போனால் ஆபத்து. பத்திரமா போய் சேரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டுமா, 2 நாளைக்கு முன்னால நம்ம சுப்பனோட ஒன்னுட்ட சித்தப்பா ஒரு கரடிட்ட மாட்டிட்டாரு. உயிருக்கு போறானுல ஒரு கையை மட்டும் கரடி பிடுங்கி எடுத்திருக்கு. அடப்பாவமே. அதனாலதான் சொல்றேன், இந்த சத்திரத்துல படுத்துட்டு காலையில அஞ்சு போவோமே. ஐயோ, நாளைக்கு காலையிலயா? ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாது. உடனடியே கிளம்பி ஆகணும். என்னம்மா? சரி சரி, அம்மாவை மாற்ற முடியாது. ஜபத்தோட கிளம்புவோம். இந்த நல்ல ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். அதற்கான பொருளுதவியையும்
மற்றும் எல்லா பணிகளையும் செய்த குளோரிந்தா அம்மையாருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் சபையாரின் பக்தி விருத்திக்கென்றும் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கிறேன். ஆமென். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன், நம்புமடியா கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனையே கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கம்பமெனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். கும்பதொழும் வஸ்துவையே கும்பிடுகிறேன், தொனித்து ஓசன்னா ஓசன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தாவீது சிம்மாசனாதிபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கிளாரிண்டா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? எங்களுக்கு மட்டும் இல்லாமலா? ஐயா, இன்னைக்கு திருவிருந்துல கலந்துகிட்டவங்க மட்டும் 80 பேரியா. Oh, good. உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான காரியம். Really, கிளாரிண்டா, நெல்லை பகுதிக்கு நீ ஒரு தாய். சரி கிளாரிண்டா, நான் உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பலான் இருக்கேன். நாளைக்கு ராமநாதபுரத்துல ஒரு பள்ளிக்கூட விஷயமா கலெக்டரை பார்க்கணும். என்னையா அதுக்குள்ளயா? 2 நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. 2 நாளா? ஓ மை காட், 2000 வேலைகளை முடித்து விடுவேன். ஆமாயா, உடல துடிப்பு இருக்கிறவரை ஆண்டவருக்காக வேகமா உடனுங்கிறது தான் என்னோட லட்சியமும் கூட. இந்தாங்கய்யா, இந்த 100 பகோடாவை உங்க வழிச்செலவுக்கு வச்சுக்கோங்க. தேங்க்யூ கிளாரிண்டா. பணத்தை கொடுக்கிற அளவுக்கு உனக்கு தகுதியும் இருக்கு, பொருளாதாரமும் இருக்கு. அதே நேரத்துல வாங்குற அளவுக்கு எனக்கு உரிமையும் இருக்கு. ஆனா தீய மனம் படைச்சவங்க இந்த அம்மா பணத்தை வச்சு எதையும் சாதிச்சிருவாங்கன்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கோ. ஐயா, நம்ம ஞான பிரகாசம் சரிங்க.
அவர்தான் இந்த உணவுப் பொறுப்புகளை எல்லாம் பம்பரம் போல பாக்குறாரு. நானே அவரை சரியா பார்த்து பேச முடியல. இந்த பக்கமா நின்னாரு. ஏமா இங்க வா, நம்ம ஞானப்பிரகாச உபதேசியார் அந்த பக்கம் நின்னா கொஞ்சம் வர சொல்லு. சரிம்மா, வர சொல்றேன். ஆமா, நம்ம ஞானப்பிரகாசம் உங்களுக்கு நல்ல உதவியா இருக்கிறாரா? ஐயோ, எவ்வளவு உதவி அவரால. அவரை பாளையங்கோட்டையில கொஞ்ச நாள் தான் வச்சிருந்தேன். சாரதா, நம்ம ஸ்வாட்சையர் என்னைக்கு அவரை தஞ்சாவூர்ல இருந்து அனுப்பி வச்சாங்க? 7/3/1784. பரவாயில்லையே, நன்றாக ஞாபகம் வைத்திருக்கிறாயே. எப்படியா மறக்க முடியும்? உதவிக்கு ஆள் வேணும்னு அம்மா தகவல் கொடுத்ததும் 2 நாள்ல அவரை இங்க அனுப்பிச்சிட்டீங்களே. ஐயா, அவர்தான் இப்ப நம்ம தேரிவிழ சபைக்கு பொறுப்பு. நம்ம மரிய சவரியானன் தான் உபதேசியாரு. 2 பேரும் ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. ஞானப்பிரகாசனே, இங்க வாங்கண்ணே. என்னம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமாண்ணே, இன்னைக்கு காலையிலேயே வண்ணார்பேட்டையில இருக்கிற ரங்கசாமி பொஞ்சாதிய பாத்துட்டு வரலான்னு இருந்தேன். ஆமா, நேத்தே சொன்னீங்களே. காலையில 7 மணிக்கு நம்ம தாவீது சின்னமுத்து விஜயராமபுரத்துல இருக்கிற அவங்க மாமாவை கூட்டிட்டு வரதா சொல்லியிருந்தான். ஆனா மணி 9 ஆகுது, இன்னும் வரக்கானும். என்ன அம்மா, நம்ம சத்யநாத அண்ணனை அனுப்பி அவங்கள வழியிலேயே கூட்டு வர்றதுக்கு நம்ம வில்வண்டி அனுப்புனீங்கல்ல? ஆமாண்ணே, சத்யநாதன் காலையிலேயே போயிட்டாரு. நம்ம வில்வண்டியில தான் போயிருக்காரு. அம்மா, முத்தோட மாமா கடவுளுக்கு அடுத்தபடியா உங்களை தான் உயர்வா நினைச்சிருக்காருமா. ஏன்னா விஜயராமபுரம் தீப்பிடிச்சு எரிஞ்சப்ப நீங்க அந்த ஊருக்கு நேரா போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக காலபைரவாட கூட்டிக்கிட்டு கலெக்டரை போய் பார்த்து ஒரு இடத்த உங்க சொந்த பணத்துல வாங்கி ஒரு ஊரை ஏற்படுத்தி முதல் ஊரா ஆரம்பிச்சு வச்சிங்களாமா. அதையெல்லாம் நினைக்கும் போது அந்த மக்கள் உங்க நினைவாவே தான் இருக்காங்களாம். நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் ஞானப்பிரகாசன? ஏதோ என்னால முடிஞ்சது. அம்மா, ஒரு ஊரை ஆரம்பிச்சு வைக்கிறது அப்படின்னு சொன்னா சாதாரண காரியமாமா? நீங்க எவ்வளவு தாய் உள்ளம் கொண்டிருக்கீங்க. அது மாத்திரம் இல்ல, விதவைகள், ஆறுதலற்றவர்கள், திக்கற்றவர்கள், இவங்களையெல்லாம் உங்க பிள்ளையாதான நினைச்சு நீங்க உதவி செய்றீங்க. என்ன ஞானப்பிரகாசன, கொஞ்சம் விட்டா நான் தான் கடவுள்னு சொல்லுவீங்க போல. ஆண்டவர் நம்ம தாயினு மேல நேசிச்சாரு. அவருடைய பிள்ளைங்க நாம அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம். நீங்களும் சத்யநாதனும் என்ன சும்மாவா இருக்கீங்க? நீங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்து 10 மாசம் இருக்கும். அப்புறம் சத்யநாதன வந்தாங்க. அப்புறம் நம்ம தாவீது சுந்தரானந்தம், அதாவது நம்ம சின்னமுத்து வந்தாரு. ஸ்வாட்சையா அனுப்புன நீங்க 3 பேருமே திருநெல்வேலிக்கு முத்தான முத்துக்கள் இல்லையா? ஞானப்பிரகாசன, ஏதோ வண்டி சத்தம் கேக்குதுல்ல? ஆமாமா, நம்ம வண்டியும் இன்னொரு வண்டியும் வந்திருக்கு. வாங்க 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 நல்லமுத்து. இது என்ன வாழைக்கொலை, இளநீ? ஊர்ல ஒரு மரத்தையும் விடல போல இருக்கு. ஆமாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? சின்ன தாயி, வேலம்மா, பவுனு இவங்கெல்லாம் உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாங்க. முதல்ல ஒரு ஊரு உங்களை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்காங்க. நானே அடுத்த வாரம் அங்க வரணும்னு தான் இருந்தேன். சரி சரி, ரொம்ப கலப்பா வந்திருப்பீங்க. அண்டால வெண்ணி காயுது, போய் குளிங்க. நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். அம்மா தூரமா? பக்கம்தான்ப்பா, ஆத்துக்கு அக்கறையில இருக்கிற சிந்து பூந்தர வரைக்கும். சரி சரி, நேரமாயிட்டு, நான் வந்து சொல்றேன். சரிம்மா. அண்ணே, இங்க பாருங்க, யாரோ செத்து கிடக்கிற மாதிரி இருக்கு. எங்கப்பா? இங்க பாருங்க, யாரோ பாவிச்சையில கட்டின பொம்பளை மாதிரி இருக்கு. ஏய், ஆமாப்பா, இது யாரு? நல்லா பாரு, நம்ம குளோரின் தான் அம்மா மாதிரிலாம் இருக்கு. சரி, நீங்க பாத்துக்க, நான் ஊர்ல ஓடி போய் ஆட்களை கூட்டிட்டு வரேன்.
கஷ்டப்பட்டு கிடந்தாங்க. எங்க ஊருக்கு கிணத்தை தோண்டி தந்து எங்க தாகமெல்லாம் தீத்தீங்கம்மா. எப்படிமா எங்களை விட்டு போக மனசு வந்துச்சு? பகல்ல வெளியே வர முடியாம இருட்டிலே வாழ்ந்துட்டு என்ன மாதிரி சாதி மக்களுக்கு ஒரு விடுவெள்ளியா இருந்தீங்களம்மா. பிச்சமுத்து பிச்சமுத்துன்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களம்மா. உங்க கையால் சாப்பாடுலாம் போட்டீங்களம்மா. அம்மா பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்கம்மா. அம்மா 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 எங்க ஆலயத்தை கொளுத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்க ஓடோடி வந்து எங்க கண்ணீரெல்லாம் தொலைச்சிங்களா அம்மா? முதலூர்னு எங்க ஊரையே நீங்க உருவாக்கினீங்களா அம்மா? நீங்க இல்லாத ஊரு முதலூர் அம்மா. அம்மா அம்மா திருநெல்வேலி முதல் குருவானவன் சொல்லி அடிக்கடி இதை பெருமைப்படுத்துவீங்களா அம்மா? அம்மா, நீங்க சத்யநாதனை கூப்பிடும் போது தாயோட செட்டைகள்ல தஞ்சமாகிற கோழி மாதிரி உங்ககிட்ட ஓடி வருவேன் அம்மா. அம்மா, இனி நான் எங்கம்மா போவேன்? எங்க போவேன்? நான் எங்க போவேன்? என் கையை பிடிச்சு கடைசி வரை என்ன பார்த்துப்பியான்னு கேட்டீங்க. நான் சொன்னதை செஞ்சேன். நீங்க என்ன விட்டு போயிட்டீங்க. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு பேசுறாங்களே, நான் என்னத்த பேச? என் தாயி, என் தங்கம், என்னையும் சேர்த்து கூட்டு போயிருக்கலாமே என் தங்கம். என் பாயி என்ன விட்டு போயிட்டியே. ஏம்மா 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 எங்களை விட்டு போயிட்டீங்கம்மா. ஏம்மா 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 என்னையும் என் பொண்டாட்டிய சிந்து முதிரை பார்க்க வந்தவன் கடைசி வரத்தான் போச்சம்மா. நானும் என் பொண்டாட்டி எவ்வளவோ சொன்னோம், இருந்துட்டு போங்கன்னு கேட்கலையே. அதுல வேற வெள்ளம் வருது, காலையில போலான்னு சொன்னே கேட்கலையே. என் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்? ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் போறேன்னு சொன்னீங்களே, இப்ப எங்களை தவிக்க விட்டீங்களே. இப்ப எங்க எல்லாரையும் தவிக்க விட்டீங்களே. என்ன ஆச்சரியம்! மேன்மையிலிருந்து தாழ்மைக்கு வந்தார் நமது தாயார் கிளாரிந்தா அம்மையார். ஆம், தஞ்சை மண்ணிலிருந்து நெல்லை மண்ணிற்கு, அதுவும் பாமரரை மீட்க ஒரு பிராமணராக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற ஆண்டவர் தமது பணியினை செய்ய சரியான நபரை சரியான காலத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். அவ்விதமாக இந்த அம்மையார் 232 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதின் விளைவாக இன்று 232 ஆண்டுகளை கடந்து இந்த திருச்சபை இத்தாயாரை நினைவில் கொண்டிருக்கின்றது. சிறப்பான நபரை தெரிவு செய்த ஆண்டவர் சரியான வகையில் அவர்களை புடமிட்டு பக்குவப்படுத்தினார். ஆண்டவருடைய அழைப்பு நம்மை தட்டும் பொழுது நமது வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக சில களைபிடுங்குதலை, சரிபடுத்துதலை அவர் உண்டாக்குகிறார். சில கிளை நறுக்குதல்களையும், மொத்தத்தில் சொல்லப்போனால் பிரகாசிக்கும்படியாய் வைரத்தை பட்டை தீட்டுகிறார். ஆண்டவருடைய புடமிடுதல் வேதனையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நம்மை சாதனைக்கு தெரிந்து கொள்கிறார் அல்லவா? அன்பானவர்களே, பரமன் நம்மை பயன்படுத்த விரும்பினால் நாம் அதற்கு பயன்பட
ஆண்டவர் செய்கின்ற சிறப்பான ஒரு ஆயத்தம் நம்மை சரி செய்யும்படியாக குறிப்பிட்ட வேலையை செய்து நிறைவேற்ற நம்மை ஆண்டவர் பக்குவப்படுத்துகின்றார். ஆனால் சாதனையாக மீட்பின் நாளில் மகுடம் சூட்டப்படும் போது என்ன பேரின்பம்! இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்லவே. செதுக்கிய சிற்பம், தீட்டிய வைரம், சுவை நிறைந்த கனிகள், பயன் நிறைந்த பணிகள், இதுதான் பாடுகள் நிறைந்த வாழ்வில் பரமன் நமக்கு தரும் பரிசு. விசுவாச வாழ்வில் தோல்வியும் வேதனையும் கலந்து பாடுபடும் பொழுதெல்லாம் துவண்டு விட வேண்டாம். ஏனென்றால் நமக்காக பாடுபட்டவர் நமக்காக பரிதபிக்கவும் செய்கிறார். ஆகவே பயம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். நிறைவாக ஒன்றை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். கடினமான பாதையை கடந்து வந்தாலும் நமது அம்மையார் தவிக்கிற குழந்தைகளுக்கு தாயாகவும், துடிக்கின்ற விதவைகளுக்கு அன்னையாகவும், கலங்கிய கன்னியர்களுக்கு அகல்விளக்காகவும், மொத்தத்தில் கலங்கரை விளக்காக பிரகாசித்தார்கள். இன்றும் பேசுகிறார்கள். இன்று இந்த அம்மையார் என்ன பேசுகிறார்கள்? நெல்லை திருமண்டல அன்பு பிள்ளைகளே, என் கண்மணிகளே, என்னுடைய வாழ்வின் மேன்மையை ஆண்டவருக்கென்று குப்பையாக உதறி தள்ளினேன். அரசர்களுக்கெல்லாம் அரசனாய் இருக்கின்ற மாமன்னராம் ஆண்டவருடைய அன்பிற்கென எல்லா மேன்மையையும் ஆண்டவருக்கென்று தள்ளிவிட்டேன். சாதிய சங்கிலிகளை அறுத்து சாமானியரை மீட்டேன். நோயுற்றோருக்கும் காயுற்றோருக்கும் எனது சொந்த பணத்தை முழுமையாக இறைவன் பாதத்தில் இன்முகத்தோடு ஈந்து நின்றேன். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். மேட்டிமைகளை, ஜாதிய சிந்தனைகளை, தேவனுடைய பணத்தை கொள்ளையடிப்போம் என்ற இருமாப்புத்தனத்தை, சுயநலத்தை சிலுவையில் அறிவீர்களா? திருச்சபை மக்களே, இந்த சிந்தனை உங்கள் உள்ளங்களை, இல்லங்களை ஆளட்டும். கடவுள் என்றும் நம்முடன். மாரநாதா. குளோரிந்தா அம்மையாரின் சரீரம் மீட்பின் நாளுக்காய் குளோரிந்தா ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. தாயை இழந்த சேயைப் போல் பலரும் தவித்தனர், துடித்தனர். ஆனாலும் அம்மையாரின் பிள்ளைகள் வாழையடி வாழையாக பெருக ஆரம்பித்தனர். இன்றும் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அம்மையாரின் கல்லறைக்கருகில் அம்மையார் அநேகருக்காய் உருவாக்கிய ஆலயம் செயற்பாட்டில் உள்ளது. திரள் திரளாய் அமைதி நேர ஜெபத்திற்காய் ஆலயத்திற்கு பலர் வருகின்றனர். சிறுவர், வாலிபர், முதியவர் என பலரும், ஏன் பிற மதத்தவரும் வந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்கின்றனர். அம்மையார் ஏழை மக்களுக்காய் உருவாக்கிய குளோரிந்தாள் ஆலய சுற்றுச்சுவருக்கு வெளியே பாப்பாத்தியம்மாள் கிணறு என்கிற பெயரில் பல ஆண்டுகளாய் பயன்பட்டது. சமீபத்தில் அக்கிணறு மூடப்பட்டு ஆழ்குழாய் பம்பு பொருத்தப்பட்டு இன்றும் பயனளிக்கின்றது. அம்மையார் உருவாக்கிய சிறுவர் பள்ளி வளர்ந்து பெருகி தூய யோவான் மேல்நிலை பள்ளி என்கிற பெயரில் அநேகருடைய அறிவு கண்களை திறக்கின்றது. தேரிவிளை, முதலூர், இன்னும் அவர்கள் உருவாக்கிய பல ஊர்களும் அம்மையாரின் ஊழியங்களுக்கு சாட்சியாய் விளங்குகின்றன. வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழ்வோமா? சிங்கத்தாயவள், அன்புத்தாயவள், பண்புத்தாயவள், பாசத்தாயவள், நேசத்தாயவள், நெல்லை தீரும் மண்டலம் கண்ட
நம்ம அம்மா தான் குளோரிந்தா 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 குளோரிந்தா. பிறக்கும் போதே மரித்து விட்டாள் அவள், பறக்கும் வல்லூருக்கு பலியானாள். பிறக்கும் போதே மரித்து விட்டாள் அவள், பறக்கும் வல்லூருக்கு பலியானாள். உறக்கம் என்னவென்று தெரியாமல் அவள் மறக்கப்பட்டவளாய் மரித்து விட்டாள். உறக்கம் என்னவென்று தெரியாமல் அவள் மறக்கப்பட்டவளாய் மரித்து விட்டாள். குளோரிந்தா 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 குளோரிந்தா. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை வாழும் முன்னே தொலைத்து விட்டாள். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான், அதை வாழும் முன்னே தொலைத்து விட்டாள். நேசக்கரத்தினில் புதைந்து விட்டாள் அவள், பாச கயிற்றினை அறுத்து விட்டாள். நேசக்கரத்தினில் புதைந்து விட்டாள் அவள், பாச கயிற்றினை அறுத்து விட்டாள். குளோரிந்தா 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 குளோரிந்தா. ஏழை மக்களுக்கு விளக்கானாள் அவள், பாலை மக்களுக்கு உணவானாள். ஏழை மக்களுக்கு விளக்கானாள் அவள், பாலை மக்களுக்கு உணவானாள். மரிக்கும் குழந்தை மார்போடு அணைத்து விதவைகள் வாழ்வினில் வித்தாக மாறினாள். மரிக்கும் குழந்தையை மார்போடு அணைத்து விதவைகள் வாழ்வினில் வித்தாக மாறினாள். குளோரிந்தா குளோரிந்தா